வணக்கம். கம்ஃபர்டர் ரேடியோ நேயர்களுக்கு உங்க கூட பேசுறது உங்க ஆர்ஜே ஷர்லன். சென்னையில இருந்துதான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். நீங்களும் பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியோட அப்படின்றத நான் நம்புறேங்க. எஸ், நீங்க எல்லாருமே இப்ப கேட்டுட்டு இருக்கிறது த புக் ஜர்னி. வெல்கம் பேக் நேயர்களே. ஒரு நாளுமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? எஸ், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10 டேஸ்க்கு மேலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அண்ட் இந்த புக்கில் இருக்கிற ஒரு சாப்டர்ஸையும் நம்ம ஒரு எபிசோடில் பேசிட்டு இருக்கிறோம். அண்ட் அதுக்கான ரிவ்யூ, அதாவது நான் படித்து அதுக்கான ரிவ்யூவை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம டே 13ல் இருக்கிறோம், 13வது நாளில் இருக்கிறோம். ஸோ 13th சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்றத நான் படிச்சுட்டேன். ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டு அதுக்கான ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னன்னே தெரியலங்க. நான் பேசுகிறப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே பாடல் கேட்டு அந்த பாடலை பாடி பாடி சந்தோஷமா இருந்தேன். அதனால தான் இந்த ஒரு சந்தோஷம் இப்படி தெரியுது, வெளிப்படுது. என்ன பாடல் கேட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபாதர் சாங்கில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சாங் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியல, திடீர்னு என் மனசு சொன்னுச்சு, நீ ஃபாதர் சாங் கேளு அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனால் கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஆனால் அதை பாசிட்டிவாக நிறைய பேர் எடுக்கிறாங்க, சில பேர் அதை நெகட்டிவாக எடுக்கிறாங்க. இப்போ நான் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்காக நான் பார்க்கணுமா, இல்லைனா பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்காக நான் பார்க்கணுமா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இது, வெளியில் இருக்கிறவங்களே பரவாயில்ல போல, ஆனால் நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிளில் இருக்கிறவங்க தான் நம்மளை தாக்குறாங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி என்னடதோ ஓவர் திங்கிங் அதான் ஸ்டார்ட் ஆயிரும்ல, அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போ திடீர்னு மனசுக்குள்ள நீ ஃபாதர் சாங்கை கேளு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபாதர் சாங் தான் கேட்க போகிறோம், கேட்டுட்டு சந்தோஷமா இருக்க போகிறோம். இந்த கவலையெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி ஓரமாக வைக்கலாம். ஏன்னா பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார்ல, கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு. நான் இப்போ இதெல்லாம் என் மனசுக்குள்ள வச்சு என் மண்டையில ஏற்றிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது. ப்ரெசென்ட்டான ஆண்டவர் கொடுத்துருக்கிற என்னோட லைஃப்பை என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது. அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக அப்படியே தூக்கி ரோல் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டுட்டு, இப்போ நம்ம ஃபாதர் சாங்கை கேட்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபாதர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போட்டா பாட்டு, அவ்வளோ பாட்டு இருக்குதுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறேன், அவ்வளோ சாங்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஒரு பாட்டை ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு லீலி மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை ப்ளே பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பா, வேற லெவலில் எழுதியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மையா நான் ஒரு சாங்கை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆனிச்சுன்னு சொல்லுவேன். என்னோட அந்த மைண்ட் அப்செட் அப்படியே டோட்டலாக கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அண்ட் இன்னொன்று, அந்த பாடலை பார்க்கும்போது நான் ஃபாதருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அவங்க பாடல் தான் இன்னைக்கு நாங்கள் நிறைய இடங்களில் வர்ஷிப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இது மாதிரிலாம் நான் என்ன பண்ணேன்னா, மனசுக்குள்ளேயே ஆண்டவருக்கு ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு என்னோட டே ஸ்டார்டிங் இப்படி தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் நான் அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சம்திங் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்களும் உங்களுடைய டே எனக்கு எப்படி போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த சைட்லேருந்து பேசுகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் கோ த்ரூ பண்றீங்க அப்படின்றது, நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க, என்ன ஸ்ட்ரகிளை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றது யூ ஒன்லி நோ தட். கரெக்டா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சிச்சுவேஷன்ல நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் விரும்புவாரு. அவருடைய ஆசையே அதுதான். அதனால உங்க சிச்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணாம காடை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியே பாட்டு கேட்கறது பிடிக்குமா, இது மாதிரி மூட் அப்செட்டா இருக்கிற டைம்ல பாட்டு கேட்கறது பிடிக்கும்னா நீங்க பாட்டு கேளுங்க. இல்லைனா உங்களுக்கு டிராயிங் பண்றது பிடிக்கும் அப்படின்னா டிராயிங் பண்ணுங்க. அப்படியும் இல்லை, எனக்கு குக் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா குக் பண்ணுங்க. ஆனா இப்போ நான் ரீசெண்ட் டைமோ கேட்குற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேல்ஸை விட மேல் தான் நிறைய வீடுகளில் குக் பண்றாங்க. அவங்க தான் குக்கிங்க்கும் ட்ரைன் அப் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு
சொல்லிட்டு. எனிவேஸ், ஸோ நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷனை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு தான் வந்து வர போகிறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம டே 13 இருக்கிறதுனால அந்த 13th சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் படிச்சுட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் நம்ம எல்லாருமே சொல்கிறது 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் சொல்கிறோம்ல. ஸோ 90s கிட்ஸாக இருக்கட்டும் 2K கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்றது நமக்கே தெரியறது இல்லை. ஏன்னா வந்து பாருங்க, இப்போ வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து ஆர்டர் போடுறேன்னா, இல்லைனா வந்து பக்கத்தில் ஏதாச்சும் கடை இருக்குதா போய் சாப்பிட்டோமா அவ்வளோதான், வயிறை வந்து ஃபுல் பண்ணோமா அப்படின்னு வந்து முடிஞ்சிடும். இப்போ எனக்கு வந்து சப்போஸ் நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நூடுல்ஸ் பண்ணுறது வந்து சிம்பிளான ஒரு விஷயம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னே வந்து விற்கிறாங்க, டப்பாலெலாம் வந்து போட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து வாங்கி சாப்பிடும்போது அவங்க இந்த மெத்தட்லாம் வந்து பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். அப்போதான் வந்து எனக்கே தெரியும், ஓ இப்படிலாம் கூட வந்து நூடுல்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு. சரி, ஓகே, இப்போ வந்து கதைக்கு வந்துடலாம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சிஸ்டர். இப்போ நான் என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு வந்து வீடியோஸ் பார்க்கணும் போல இருக்குது, ஆனால் என் ஃபோனில் நெட் பேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அவ்வளோதாங்க. இப்போலாம் வந்து நெட் பேக் கொஞ்சம் அதிகமாக்கிட்டாங்க தான், என்ன பண்ணுறது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ வந்து நெட் பேக் வந்து போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம நினைக்கிறது இங்கே எல்லாமே ஒரு செகண்ட்ல டக்குன்னு நமக்கு வந்து உடனே கிடைச்சிருது. ஆனால் இங்கே நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இது எல்லாமே ரியாலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நோ, இதெல்லாம் ஜஸ்ட் வந்து அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு விஷயம், நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு போகிற ஒரு விஷயம் தான். ஆனால் லைஃப்லையும் இதே அவசரம் தான் நம்ம எல்லாருமே வந்து போடுறோம். ஏன் வந்து நான் நினச்சது மட்டும் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றத்தோட இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இஃப் யூ வெயிட்டட் அ லிட்டில் பிட் லாங்கர், அதாவது தமிழ்ல சொல்ல போனோம்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான வசனம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வேர்ஸ். ஓகே, இப்போ நான் இங்கிலீஷ்லயும் வந்து ரீட் பண்ணிடுறேன். For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future. சிம்பிளா நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா, ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற பிளான் நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து இவங்க ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஓட் மில்க்கு வந்து ஒரு ஹியூஜ் ஃபேனா. அதாவது ஓட் மில் அப்படின்னா நம்ம காலையில சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் தான் அது. இப்போ நம்ம ஊர்லலாம் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, அதுக்கப்புறம் வந்து கஞ்சி, ஸோ இது மாதிரிலாம் வந்து நம்ம சாப்பிடுவோம். ஆனால் நம்ம அப்ராட் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய பேர் அங்கே வந்து லிசன் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க மோஸ்ட்டாக வந்து சாப்பிட்றது என்னமா இருக்கும் அப்படின்னா பிரெட் அண்ட் ஜாம் அண்ட் சாண்ட்விச், அதுக்கப்புறம் வந்து எக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட் மில்ஸ். இதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த நம்ம ஊர்லலாம் கெலாக்ஸ் சாக்கோஸ்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை மாதிரி இவங்க வந்து இந்த ஓட் மில்க்கு வந்து ஒரு ஹியூஜ் ஃபேனா. ஸோ இது அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, ஓட்ஸை எடுத்துட்டு கிண்ணத்துல போட்டு தண்ணியை ஊற்றி மைக்ரோவேவ் அவன்ல வச்சு 2 நிமிஷத்துல டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்களாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் இருக்கு. ஆனா இப்ப அவங்க அந்த ஓட்ஸை இன்னும் செம்ம டேஸ்டியா க்ரீமியா வந்து பண்றதுக்கு புதுசா வந்து ஒரு வழியை வந்து அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டிலலாம் வந்து இன்னும் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம இன்னும் சூப்பரா பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவோம்ல, அதை மாதிரி இவங்களும் புதுசா ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி. அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அடடா, நானா சமைச்சேன் இந்த கைகளா அப்படின்னு அவங்களுக்கே வந்து ஆச்சரியமாயிருச்சான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ எனக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ண இந்த ஓட்மீல் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் நான் இதை பண்ணணும்னா திரும்ப இதுக்கு எனக்கு டைம் ஆகும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சும்மா வந்து இந்த தண்ணியை மட்டும் ஊற்றி மைக்ரோவேவ் அவனில் வச்சு 2 நிமிஷத்தில் வந்து பண்ணுறது எனக்கு டைம் வந்து கம்மியாகும்.
இப்போ நான் வந்து இந்த புதுசா ஒண்ணு பண்ணல, அது பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, பாதாம் மில்க் வந்து ஊற்றணும், அதை வந்து அடுப்புல வச்சு நெக்ஸ்ட் ஓட்ஸை வந்து மெதுவா வேக வச்சு அது கூட கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேப்பிள் சிரப், அதுக்கப்புறம் சினமன், இது எல்லாமே போட்டு அது அப்படியே மிதமான சூட்டில் நம்ம சிம்மரில் வைப்போம், சிம்மில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படியே வந்து ஆகும்போது அதோட மேப்பிள் சிரப்போட ஸ்வீட் ஸ்மெல்லு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா, அப்படியே கம்மன்னு வந்து பரவ ஆரம்பிக்குமா. ஒரே சாப்பாடு தான், நீங்கள் வந்து பாருங்கள். ஆனால் வந்து 2 வித்தியாசமான முறைகள், 2 வித்தியாசமான டைமிங். ஆனால் எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எதுக்கு அதிகம் டைம் எடுத்துச்சோ அதுதான் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. ஸோ திங்க் அபவுட் இட். இப்போ நம்ம கடைசி செக்மெண்ட்ல இருக்கிறோம். இப்போ வந்து என்னோட ரிவ்யூக்கான டைம். ஸோ இந்த மொத்த கண்டென்ட்டை வந்து வச்சு பார்க்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு அஜீரணம் ஆகிறத விட பொறுமையா இருந்து பிரியாணி சாப்பிட்றது எவ்வளவோ மேல். ஸோ இதை பத்தி யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேருக்கு சில ஏரியால இன்னைக்கு ஆண்டவர் எப்போ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா வெயிட் பண்ணி டயர்ட் ஆகும்போது நம்ம அவசர புத்தி என்ன பண்ணும் தெரியுமா? ஏன் நம்ம ஆண்டவருக்கு வெயிட் பண்ணணும்? நம்மளே ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சு இந்த மைக்ரோவேவ் வெர்ஷன் மாதிரி சில விஷயங்களை டக்குன்னு முடிச்சிடலாமேன்னு நம்ம கண்ட்ரோல்ல விஷயங்களை எடுக்க பார்ப்போம். இப்போ வந்து மைக்ரோவேவ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அது ஃபுட்டை வந்து சீக்கிரமா அது குக் பண்ணி, அதாவது ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம இதை மாதிரியான ஷார்ட்கட்ஸை நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய புத்தி அந்த ஒரு விஷயத்தை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவசரப்பட்டு பண்ற காரியத்தோட ரிசல்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த 2 நிமிஷம் மைக்ரோவேவ்ல ஓட்ஸ் மாதிரி சுவையே இல்லாம மொக்கையா தான் இருக்கும். அவங்க வந்து அதுக்காக எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லேட்டாக தான் ஆனிச்சு. ஆனால் அதுக்கான ரிசல்ட் ஆஃப்டர் தட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணா என்ன, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா என்ன அப்படின்றத தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு 5 இயர் பிளான் வச்சிருப்போம். இந்த வயசுல எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு, இந்த வயசுல எனக்கு எப்படியாச்சும் மேரேஜ் ஆகணும்னு. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு டைம் லைன் வச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஆனா அது ஏன் ஆண்டவரோட பிளானோட மேட்ச் ஆகவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கும். ஆனா நேயர்களே, ஆண்டவர் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்குகிற தேவன். சாராளுக்கு கூட வந்து பாருங்க, அவங்க வந்து வயசாயிடுச்சு, பிள்ளையே வந்து பிறக்காதுன்னு அவங்க நகைத்தாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க விசுவாசிச்சாங்க. அவங்களோட லைஃப்ல வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பிளெஸ்ஸிங் ரொம்ப லேட்டாக தான் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் கிட்ட போயிட்டு இந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்லும்போது யாராலையுமே வந்து நம்ப முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கை நம்ம தேவனால செய்ய முடியும். அதனால தான் வந்து அழகா அவருக்கு ஒரு பேர் இருக்கு, காட் ஆஃப் த இம்பாசிபிள். ஸோ அசாத்தியமானவைகளை அவர் சாத்தியமாக்குகிற தேவனா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தாங்க இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கும் ஒரு அழகான வசனம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல ஆசைப்படுறேன். கொலோசையர்ல வந்து இருக்கும், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஸோ இங்கிலீஷ்ல வந்து இதை நம்ம வந்து ரீட் பண்ணும்போது he is in control, அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ அவரோட பர்ஃபெக்ட் டைமிங் வரும்போது அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு, நடப்பிப்பாரு, அற்புதங்களை செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க எதுக்காக ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது நேயர்களே. ஆனா நிச்சயமா ஒரு நாள் அன்னைக்கு ஆண்டவரோட அந்த பியூட்டிஃபுல்லான பிளான் உங்க கண் முன்னாடி அப்படியே நிஜமா நடக்கும்போது, அது நிஜமா நடக்கும்போது நீங்க மனசார சிரிப்பீங்க. அப்பாடா, அன்னைக்கு நம்ம அவசரப்பட்டு அந்த மைக்ரோவேவ் சாய்ஸை சூஸ் பண்ணாம பொறுமையா வெயிட் பண்ணது எவ்வளவு நல்லதா போச்சுன்னு நீங்க எல்லாருமே அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால லேட் ஆகுதேன்னு இன்னைக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காதீங்க. அத்தனை பேருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரோட டைமிங் மேல நம்பிக்கை வைங்க. காட்ஸ் டைமிங் தான் வந்து பெர்ஃபெக்ட். ஸோ அவருடைய அந்த பியூட்டிஃபுல்லான பிளான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது நம்மளுடைய பெயின் எல்லாத்தையுமே வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ நைட்டு தூங்கும்போது நான் சொல்ற இந்த ப்ரேயரை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ என்ன ப்ரேயர் பண்ண போறீங்க அப்படின்னா, ஆண்டவரே, சில நேரம் விஷயங்கள் லேட் ஆகும்போது, நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் லேட் ஆகும்போது எனக்கு பொறுமை இல்லாம போயிடுது.
கரெக்டு தானே நான் சொல்றது? சரி, ஓகே, கண்டினியூ பண்றேன். பொறுமை இல்லாம போயிடுது. ஆனா நீங்க எனக்காக ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்றத நான் நம்புறேன். உங்க டைமிங் மேல என்னோட முழு நம்பிக்கைய நான் வைக்கிறேன். அவசரப்படாம வெயிட் பண்ண எனக்கு பலனை நீங்க தாங்க. ஆமேன் அப்படின்ட்டு இந்த ஒரு ஜபத்தை நீங்க எல்லாருமே இன்னைக்கு பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ண போறீங்க, தம்ஸ் அப் தெரியப்படுத்தணும். சரிங்களா? ஸோ இது ஒரு டாஸ்க் மாதிரி தான். நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8489773773 8489773773 இந்த நம்பருக்கு #theBookJourney அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்க எப்போ இந்த ஜபத்தை பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. எஸ், ஐ டன் மை ப்ரேயர், இல்லைனா ஐ டிட் இட். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்க தெரியப்படுத்துங்க. தமிழ்ல தெரியப்படுத்தணும், பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே. ஸோ அதனால நேயர்களே, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா சூப்பரா வரும். அது வரைக்கும் நிதானமா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நம்ம புக் ஜர்னி ஷோவோட இன்றைய பயணம் இந்த ஒரு நிமிடத்தோட முடிவுக்கு வருது. ஸோ நாளைக்கு அடுத்த சாப்டர்ல அடுத்தது ரீட் பண்ணிட்டு வரேன். சரிங்களா? ஸோ நாளைக்கான ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு அண்டல் தென் பை ஃப்ரம் ஆர்ஜே ஷர்லின். சந்தோஷமா இருங்க. ஸ்டே டியூன் வித் கம்ஃபர்ட் ரேடியோ.